அந்த அந்த கால சூழல் அங்கே இருந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தது சொல்கிறீங்க. இப்போ அது அங்கேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ இங்கே இருந்த சூழலில் எப்படி புரிஞ்சுக்கிட முடிஞ்சுச்சு உங்களுக்கு? இங்கே இவங்க வீடு கேட்கும்போது உங்களை வந்து சாதி இதெல்லாம் கேட்டாங்களா? இங்கே என்ன வீடு இப்போ நான் அவ்வளோ உங்களுக்கு ஈழத்தமிழருங்கிற அந்த இதே வந்து ஒரு அது ஒன்றே கோடை ஈழத்தமிழர்ன்றதே அவங்க அதுக்கு மேலே எதுவும் அவங்களுக்கு தேவைப்படலை. பட் எங்கள் அப்பா அப்போ இருந்தபடியால் அவர் தான் மெயினாக பார்த்து நான் ஹெல்ப்புக்கு போய் அந்த மாதிரி தான் போய் வந்துருந்தேன். வீடுன்ற விஷயத்தில் வந்து அப்போ எல்லாருமே கடுமையாக தான் இருந்தாங்க. அது வந்து என்ன சொல்ல இங்கே இருக்கக்கூடிய கருத்தியல் அடிப்படையில் தான் அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து என்ன செய்தி கிடைக்குதோ அதுலேருந்து அவங்க ஒரு தீர்மானத்துக்கு வருவாங்க. அந்த அடிப்படையில் வீடு கிடைக்கிறது இப்போ வரைக்கும் வீடு இருக்கிறதே சவால் தான். ஆனால் அந்த நேரங்களில் கொஞ்சம் அதான் அதுக்காக நாங்கள் கொஞ்சம் பின்பதி இப்போ நெசப்பாக்கம் பகுதியெல்லாம் அப்போ கொஞ்சம் ஏழ்மை அப்போ அங்கே கொஞ்சம் வீடு கிடைக்கும் சில இடங்களில். இப்போ வலசரவாக்கத்தில் கொஞ்சம் பேர் இருந்தாங்க அப்போல்லாம். ஏன்னா வலசரவாக்கம் அப்போ ஒரு பின்தங்கிய பகுதி மாதிரி. அதுக்கப்புறம் போரூர் போயிடுவாங்க. அங்கே இன்னும் பின்தங்கும் போது கொஞ்சம் கிடைக்கும். இவங்க கொஞ்சம் காசு விடானாலும் பரவாயில்ல நமக்கு வீடு கிடைக்குது என்ற இது இருக்கும். ஆனால் அது ஒரு தமிழ்நாட்டுக்கு ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து வரக்கூடிய ஒருத்தருடைய வாழ்வியல் சூழல் அவர் வந்து எப்படி இங்கே வாழ்கிறாரு, அது கடந்து அகதி முகாமில் இருக்கிற நிர்பந்தங்கள் இந்த சிக்கல்கள் எல்லாம் என்ன? இப்போ வந்து நான் வீடு கிடைக்கிற கஷ்டத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அகதியாக இருக்கிறவங்க பாடு இதை விட 100% கடுமையானது. ஏன்னா அவங்க வந்து டைமுக்கெல்லாம் உள்ளே இருக்கணும் கொள்ளணும், வேலைக்கு போக முடியாத தூரத்தில் திடீர்னு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க கொள்ள இப்படி இப்போல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க படிக்கிறது ஏன் அந்த ஒரு 2 பாரபட்சம்? இப்போ நீங்கள் இது மூலமாக வந்தவங்களுக்கு ஒரு சுதந்திரமாக இருக்க முடியுது, ஒரு வீடு எடுத்து இருக்க முடியுது. இப்போ அவர்கள் முகாமிலே இருக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை. அவங்க என்ன அப்படின்னா இப்போ நாங்கள் இந்த வழியாக வந்து இங்கே காவல் நிலையத்தில் பதிகிற சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிறோம். அந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அகதி என்ற என்னோட சிஸ்டத்துக்குள்ளே இருக்கும். முகாம் என்ற ஒரு அமைப்புக்குள்ளே அவங்க இருப்பாங்க. அங்கே அவங்களுக்கான விஷயங்கள் உதாரணமாக அங்கே அவங்களுக்கு இந்த சில உதவிகளை எங்களுக்கெல்லாம் அந்த உதவி கிடையாது. வெளியில் உள்ளவங்களுக்கு அந்த உதவிகள் கிடையாது. கேம்பில் உள்ளவங்க வந்து அது அவங்களால அது முடியாதுன்றபடியாக தான் அவங்க அந்த சிஸ்டத்துக்குள்ளே வைக்கப்பட்டு. சரி, இப்போ அவர்களிடம் பொருளாதாரம் இருக்குது. ஆனால் அந்த சூழலுக்கு அன்றைக்கி படகு மூலமாக வந்துட்டாங்க, ராமேஸ்வரம் மூலமாக உள்ளே வந்துட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ அந்த முகாமில் இருந்து எனக்கு நான் வெளியே போய் தனியாக இந்த மாதிரி உங்களை மாதிரி வீடு எடுத்து இருக்கணும், எனக்கு பொருளாதாரம் இருக்குது, எனக்கு அகதி இதோட இது சலுகைகள் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அதை விடாத அரசு? இல்லை, சில பேர் அப்படி வந்திருக்காங்க. ஆனால் பெரும்பான்மையாக அப்படி வந்தது இல்லை. அதுக்கான அவங்களால முடியலை. அவங்க சர்வைவல் பண்ணுறன்ற ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ரெண்டாவது வந்து அங்கே வந்து இப்போ வந்து வீடுன்றது கிட்டத்தட்ட அங்கே கிடைச்சிடும். உங்களுக்கு ஒரு முகாம், அது வீடுன்னு சொல்ல முடியாது, குடிசை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் உதவித்தொகை, அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உதாரணமாக அரிசி அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப்புகள்லாம் கிடைக்கும். காடு இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் கிடைக்கும். ஆனால் வந்து வெளியில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் முழுக்க உங்கள் பொறுப்புக்கு வருவீங்க, உங்களுடைய முழு பரவாயில்ல. ரெண்டாவது வந்து வெளியில் உள்ள என்னாலே ஒரு வேலை தேட முடியலை. இங்கே இருந்தால் கூட ஓப்பன் பிளேஸில் இருந்து சுதந்திரம் இருக்க நீங்கள் சொல்லக்கூடிய சுதந்திரத்துலேருந்து கூட என்னால் வேலை. ஆனால் அவங்க உள்ளே இருந்துட்டு அதை தேட வெளியில் வந்து அவங்க ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். ஆனால் உள்ளே இருந்து வேலை தேடுற பிரச்சனை. இப்போ வந்து +2 ஏதோ லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் பெரும்பாலும் பல பேர் படிக்கவே இல்லை. ஏன்னா காலேஜ் போக முடியாது. அதுக்கான சிஸ்டம் இங்கே வேறு. இப்போ கொஞ்சம் இப்போ பள்ளிக்கூடத்தில் 12 வரைக்கும் படிக்க முடியுங்கிறவங்களுக்கு ஏன் வந்து மேற்படிப்புல வந்து அதில் இப்போ வந்து அவங்க 10-12 வரைக்கும் வந்துட்டா கூட அதுக்கப்புறம் இங்கே சிஸ்டத்துக்குள்ளே அவங்களால போக முடியும். இங்கே வந்து நிறைய விஷயங்கள் கோட்டா சிஸ்டம் இருக்குது. இவங்க எதில் வர்றாங்க அப்படி எதில் வர்றாங்கன்னு தெரியாது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதில் போராடி சில பேர் வந்திருக்காங்க. இப்போ எல்லாம் கொஞ்சம் வழியில் வந்துட்டாங்க. நான் சொல்கிறது நான் வந்த சூழல். அப்போ வந்து பெரும்பாலும் 10th 11th அந்த லெவல் வந்த உடனே அதோட முடிஞ்சிட்டு ஏதோ செங்கல் வேலையாக அந்த வேலை ஆட்டோட்டு ஏதோ ஒரு சின்ன வேலையை தேடிட்டு அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. ரெண்டாவது வந்து கேம்ப் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் வந்து அப்பப்போ கணக்கு எடுக்கிறது இப்படி பல நான் ஓரளவு தான் சொல்ல முடியும், நிறைய இருக்குது. அப்போ அதுக்குள்ளால அவங்க வந்து வாழ்கிறது வந்து ரொம்ப கடினமானது. கிட்டத்தட்ட அது ஒரு ரொம்ப கடினமான சூழல் தான். இப்போ என்னுடைய பிரச்சனையை விட அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ரொம்ப அதிகம். சரி, அவர்கள் இதை விட்டு வெளியே போகணும், எனக்கு போதும்பா, நான் எங்களுடைய ஊருக்கே திரும்பலாம் அப்படின்னு நினச்சா வந்து அதுக்கு அனுமதி இருக்குது? இல்லை, ஊருக்கு போகிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா கிட்டத்தட்ட அங்கே எல்லாத்தையும் இழந்து தான் இங்கே வந்திருக்காங்க. இப்போ மறுபடியும் இப்போ அங்கே உருவாக்குறன்றது மிகப்பெரிய சவாலான விஷயம். ரொம்ப அது அந்நியமாகவும் மாறி போயிருக்கும், நிலம் மாறி இருக்கும். நம்ம நிலத்தை வேற ஒருத்தன் ஆட்டையை போட்டு வச்சுருப்பான். எல்லாமே மாறுது. கிட்டத்தட்ட 4 தலைமுறை கடந்து இங்கே சில 3 தலைமுறை ஆகிட்டு அவர் எப்படி அவனுக்கு இந்த நிலம் மட்டும்தான் தெரியும். இங்கேயே பிறந்த நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என் வயசு கிட்டத்தட்ட வந்தவங்க பல பேர் இங்கே பிறந்து வளர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு முற்றிலுமே இங்கத்தை மொழி தான் ஓரளவு கலந்து அவங்களால அங்கே போய் தான் அதுதான் அந்நியமாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான எந்த நேரத்தில் நம்ம வளரோமோ அதுதான் நமக்கு நெருக்கமானதாக. கிட்டத்தட்ட
80,000 கிட்ட அகதிகள் வந்து இங்கேருந்து போகவே விரும்பலை. அவங்க எல்லாருமே இங்கே இருக்கணும்னு தான் தொடர்ந்து கேட்குறாங்க. இந்திய குடியுரிமை வாங்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப அந்த கேள்விகள் வந்து வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ ஈழத்தமிழர்களுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வாதமும் இல்லை, கொடுக்கக்கூடாது, அவர்களுடைய தாய் நிலத்துக்கு போகிறது தான் சரி, அவங்க என்னைக்கு இருந்தாலும் அவங்களுடைய நிலத்துக்கு போகிறது தான் சரியாக இருக்க முடியும் அப்படிங்கிற 2 வேறு கருத்துக்கள் இருக்குது. நீங்கள் உங்களுடைய பார்வையில் எப்படி? இல்லை, என்னுடைய கருத்துன்றதை விட இங்கே இருக்கக்கூடிய முகாம்களில் உள்ள அகதிகள் எல்லாருமே வந்து இந்திய குடியுரிமை தான் வேண்டும் என்று சொல்லி அந்த அந்த பகுதியில் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டெல்லாம் மனுவெல்லாம் கொடுத்துட்டாங்க. இடையில ஒரு சட்டம் வந்துச்சு இல்லைங்களா, அப்போ சட்டம் வரும்போது அவங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கே போய் எல்லாருமே கையெழுத்து போட்டு அந்த மனுவெல்லாம் கொடுத்தாச்சு. இந்திய அரசுக்கு அனுப்பிட்ட எல்லார்ட்டையும் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. யாருமே போக விரும்பலை. போக விரும்புகிறான்ற ஒரு 4 பேர் ஏதோ கருத்து சொல்லலாம். தவிர பெரும்பான்மையானவர்கள் ரொம்ப தெளிவாக இந்திய குடியுரிமை தான் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம அங்கே ஒரு களத்தில் ஒரு போர் சூழல், அதனால உயிர் தப்பி பிழைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வெளியே வந்தோம். இப்போ அந்த சூழல் மாறி இருக்குது அப்படின்னா நம்மளுடைய நிலம் இருக்கும், வீடு இருக்கும், அதுக்கு நம்ம பழையபடி நம்ம ஊருக்கு போகணுன்னு தானே மனசு விரும்பும். இல்லை, அது என்ன பிரச்சனைனா அவங்க ஒரு 3-4 தலைமுறை இங்கே வாழ்ந்து பழகிட்டாங்க. ஒரு அப்பா வந்திருக்காருன்னா இப்போ பேரன் தான் இப்போ வந்து 30 வயசுல நினைக்கிறான். அவன் இங்கே ஒரு பெண்ணை திருமணம் பண்ணியிருக்கலாம். இங்கே உள்ள ஊர்களோட உறவுகளோட எல்லாம் அவங்க வந்து பின்னி பழகி வேறொரு முற்றிலும் இப்போ இவனுக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய அந்த நிலம் தான், அந்த நிலம் கிடையாது, அந்த நிலம் தான் அந்நியமாக. அங்கே போய் தான் அவனால் ஒன்று பட, அவன் அங்கே போய் மறுபடியும் 30 வருஷம் போராடி தான் அங்கேருந்து உருவாகணுன்றது அவங்களால இருக்க முடியாது. 2வது வந்து இப்போ நீங்கள் சொல்ல, ஆனால் நீங்கள் உங்களை மாதிரி ஆட்களால் போய் இருக்க முடியுமா? உங்களுக்கு அந்த நிலம் வந்து இன்னும் நினைவுகளில் இருக்குல்ல. இப்போ நீங்கள் உங்களுடைய நைனா தீவுக்கு நீங்கள் வந்து போக முடியும். இல்லை, எனக்கு வந்து இப்போ நீங்கள் நான் நினச்சா போகலாம், போக முடியாதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் கொழும்புலேருந்து என்னுடைய பாதுகாப்பை வந்து நீங்கள் உறுதிப்படுத்த முடியாது, அது சொல்ல முடியாது. எந்த வகையிலையும் நீங்கள் வந்து எனக்கு வந்து உறுதியாக சொல்ல முடியாது. 2வது வந்து எனக்கு இங்கே இருக்கக்கூடிய சுதந்திரம், இப்போ நான் இங்கே அகதியாக தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு சுதந்திரம் இருக்குது, நான் அதை உணர்றேன். ஆனால் என்னால் அங்கே அதை உணர முடியும்னு முற்றிலும் தோன்றவே இல்லை. அதுக்கு காரணம் வந்து அங்கே ஒரு தேசமே இருந்திருக்கு, அங்கே ஒரு ஆட்சி இருக்குது, தேசம் இருந்திருக்கு. இப்போ எதுவுமே இல்லாத ஒரு வேறொரு, அது என்னவா இருக்கும்னே தெரியாது. 2வது இங்கிருந்து 2009க்கு பிறகு போனவர்கள் பல பேர் திரும்ப அங்கேருந்து வர ட்ரை பண்ணிட்டாங்க. அவங்களால முடியலை. அங்கே போனால் அதுக்கு இஞ்சியே இருந்துடலான்னு சொல்லி சில பேர் வந்தெல்லாம் மாட்டியிருக்காங்க. அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. அங்கே போனால் என்னுடைய மிக நெருக்கமான நண்பர் ஒருத்தர் வந்து அவர் கேம்பிலேயே பிறந்து வளர்ந்தவர். அவர் வந்து தயவுசெய்து வந்துடாத அப்படின்ட்டார். அவர் ஒரு எண்ணத்தில் அவர் இங்கே ஏற்பட்ட மனக்கசப்புகள் சில விஷயங்களால் நான் அங்கேயே போய் செத்தேன் தான் போனவன். ஆனால் அவரே வந்து இல்லை, அங்கே வந்து உன்னால் மூச்சு கூட விட முடியாது, நீங்கள் சுதந்திரமாக இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் காலம் இப்படியே இருந்துரு, அங்கே வராது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அது ஆனால் இப்போ இங்கே போர் முடிந்த பிறகு கூட அங்கே இருந்து இப்போதைக்கு வந்து அதிக அளவில் வரலல்ல, அகதிகள் வரல. அப்போ அவர்கள் அங்கே இருந்து சமாளித்து இருக்கக்கூடியவங்க இருக்கத்தானே செய்கிறாங்க. இல்லை, அது எல்லா காலத்துலேயுமே உண்டு. போர் நடக்கும்போது கூட அங்கே ஒரு மக்கள் கூட்டம் இருக்க தான் செய்யுது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து அதுக்குள்ளேயே சர்வைவல் பண்ணி பழகின சில பேரால் அதோட ஒரு ஓடிட முடியும். இங்கே ஒரு சுதந்திர காற்று அனுபவித்தவர்களுக்கு சுதந்திர காற்று, நான் இந்த வளசுவாங்க ரோடில் நான் நடக்கிற நடையை வந்து என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலை. ஏன்னா நாங்கள் இருந்திருக்கேன், அங்கே பயந்து நடக்கிறது என்னன்றது எனக்கு தான் தெரியும். அது வந்து உளவியலாகவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நான் வந்து என்னுடைய மூத்தகதி நாவலில் கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இங்கே யாராவது ஒரு காவலர் வந்து யாராவது ஒருத்தனை டேன்னு கூப்பிட்டா கூட நான் பயந்துருவேன். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் எந்த கிரைமும் பண்ணலை, ஆனால் எனக்கு தான் முதல்ல பயம் வரும். இப்போ சாதாரண ஒரு நம்ம நண்பராக கூட இருக்கலாம், நண்பருடைய அப்பாவை கூட அந்த காவல் அதிகாரி, ஆனால் எனக்கு அது பயமான விஷயம். அப்போ நான் வந்து அங்கே ஒரு மிலிட்ரி, அந்த ஒரு இனப்படுகொலை, இராணுவம், அதையெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. எனக்கு இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக அவங்க நீங்கள் யார் வேணால் கேட்கலாம், அவங்க யாருமே போக விரும்பலை. குடியுரிமைக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க, கிடைக்கல, இது வரைக்கும் கொடுக்கப்படலை. ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் நாங்கள் வாங்கி கொடுப்போம்னு சொல்கிறாங்க. மத்தியிலையும் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் தளர்த்திருக்காங்க, அதாவது சட்டவிரோத குடியேறிகள் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க. தட் மீன்ஸ் இப்போதைக்கு நாங்கள் ஒரு தவறான இதில் இங்கே வரலை, இங்கே இருக்கலான்ற அளவுக்கு வந்துட்டு. ஆனால் அதுக்கு மேலே எதுவும் கிடைக்கல. ஆனால் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, இந்த மாதிரி பேட்டி எடுக்கும்போது என்ன பிரச்சனை தீர்க்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஒரே ஒரு பிரச்சனை தான், குடியுரிமை கொடுத்தா மட்டும்தான் இதெல்லாம் மாற்றலாம். இங்கே வேறு எதை செய்தாலுமே கடைசியில் இந்த பாயிண்டில் வந்து நிற்கும். அதனால் இப்போ நல்லா படித்தவங்க கூட சில வேலைகளுக்கு போக முடியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா வேலைக்கு போக முடியாது, அடுத்த விஷயத்தை செய்ய முடியும், அங்கே போனால் அதோட பிரச்சனை வரும். இப்போ குடியுரிமைன்ற ஒன்று வர்ற வரைக்கும் நீங்கள் எந்த பிரச்சனையை கீழே தீர்த்தாலும் அது கடைசியில். அதனால் இங்கேருந்து வேறு ஆஸ்திரேலியாக்கோ இல்லை லண்டனுக்கோ அந்த மாதிரி கனடாக்கோ பயணிக்கிறது விரும்புகிறாங்களா?
போக முடியாது. இங்கேருந்து எங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்காது. ம். நாங்கள் பாஸ்போர்ட் எடுக்கிறோன்னா இலங்கைக்கு போகணும். போய் தான் எடுக்கணும். அதனால் இங்கேருந்து யாரும் இங்கே குடியுரிமை இருந்தால் தான் நீங்கள் பாஸ்போர்ட் குடியுரிமை இருந்தால் தான் இந்திய பாஸ்போர்ட். அதனால தான் சட்டவிரோதமான படகு வழியாக ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் இங்கே செய்கிறது. ஒரு இடத்துல பல பேர் சட்டவிரோதமாக போகிறாங்க. அது தவறானது தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க ஏன் போகிறாங்க? இங்கே பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா இப்போ இதை எடுத்துகிட்டு இப்படி பாஸ்போர்ட் போயிருப்பாங்க. அவங்க வந்து நியாயமான முறையில் போவாங்க. அது நியாயப்படுத்தலை. ஆனால் அவங்களுக்கு என்ன வழின்னு தெரியலை. சில நேரங்களில் கேம்புகளில் இருந்து தான் நிறைய ட்ரை பண்ணுவாங்க, பிடிபடுவாங்க. அது கடினமானது. நிறைய பணத்தை இழப்பாங்க, நிறைய சிறைகள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதே மாதிரி ஒரு விதத்தில் இது ரொம்ப கடினமானது. நீங்கள் வந்து இங்கே இருக்க விரும்புகிறீங்கன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் போகிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் குழப்பமான விஷயம் தான். ஆனால் சர்வைவல் மனுஷன் வந்து சர்வைவல் பண்ணதுக்கு மனிதன் ஏதோ ஒன்று செய்கிறது முயற்சி பண்ணிகிட்டே தான். அப்போ இங்கே இருக்கிற ஈழத்தமிழர்கள் யாரோ ஒரு நல்ல படிச்சிருந்தாலும் கூட அவங்களால வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ அவங்களால இலங்கைக்கும் போக முடியாது. இலங்கைக்கு போனாலுமே அவங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே உருவாக்கி திரும்ப அங்கே விசா வாங்கி அங்கேருந்து பாஸ்போர்ட் வாங்கி அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது. இங்கே நீங்கள் வந்து கேம்ப்லேருந்து நண்பர் ஒருத்தர் போகிறான்னு சொன்னீங்களா, அவர் சொல்லியிருப்பார் அவர் பேட்டியில். இந்த நானும் சொல்கிறேன். அவர் ஃபஸ்ட்டு அங்கே போய் இறங்கின உடனே அவரை கேட்ட கேள்விகள், அவர் படுத்தின பாடுகள், அவர் வந்து நொந்துட்டார். ஏன்னா 30 வருஷத்துக்கு அங்கே இருந்துருக்கிறன்ற கேள்வி பெரிய கேள்வி. நீ அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்த, 30 வருஷமாக இருந்துட்டு ஏன் வந்தேன்னு பல கேள்விகள் இருக்குது. அப்போ இங்கேருந்து ஒருத்தர் கல்வியாளராக படிச்சுட்டு போனால் கூட அவர் அங்கே போகிறது சாதாரணமாக இருக்காது. இங்கேயே படிப்பு, அப்புறம் அங்கே போய் எல்லாம் மாற்றணும், அங்கேருந்து மறுபடியும் என் நாட்டுக்கு போகணும். ரெண்டாவது இங்கேருந்து நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா உடனே இங்கே திருப்ப விட மாட்டாங்க உங்களை. இப்போ நான் போனால் கூட அப்படி தான் இருக்கும். அங்கே வந்து ஏன்னா நான் இங்கே வந்து ரொம்ப காலமாக இருந்துட்டேன்றபடியாக என்னுடைய முதல் வருகைன்றது ரொம்ப கடினமாக இருக்கும். நிறைய சிக்கல்கள் இருக்குது. இங்கேருந்து இப்போ இன்னும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏதோ விளையாட்டு வீராங்கனை கூட வந்து அது பாஸ்போர்ட் இல்லாதபடியால் போட்டியில் வெளிநாட்டுக்கு போய் கலந்துக்க முடியலை. ஏன்னா அவங்க ஸ்ரீலங்கன் சிட்டிசன், ஈழத்தமிழர்ன்றபடியால் அவங்களால அங்கே உங்களுடைய முதன்மையான கோரிக்கை உங்களுக்கு குடியுரிமையை கொடுக்காம நீங்கள் எதை செய்தாலும் அது கடைசியில் அங்கே தான் வரும். அதுக்கு ஏதோ ஒரு வழியை குடியுரிமை கொடுக்காத வரைக்கும். இப்போ குடியுரிமை பெற்றாச்சுன்னா நீங்கள் ஒரு இந்தியராக மாறிடுறாங்க, தமிழ்நாட்டை சார்ந்தவராக மாறிடுறீங்க. அதன் பிறகு ஈழத்தமிழர்னு சொல்ல முடியாதுல்ல? இல்லை, இப்போ வந்து ஈழம்னு ஒன்று இல்லை. இப்போ நாங்கள் வந்து ஸ்ரீலங்கா இதில் தான் எங்களுடைய கேட்டகரிகளில் வருது. இப்போ வந்து நீங்கள் கேட்குறது வந்து ஈழம் என்ற நீங்கள் இழப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ வந்து வெளிநாடுகளில் இருந்து எத்தனையோ பேர் வந்து ஈழம்ன்ற கனவிலே இன்னும் கூட உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே சிட்டிசனாக ஆக வேண்டியிருக்கு. ஃப்ரான்ஸில் உள்ளவங்க ஃப்ரான்ஸ் சிட்டிசனாக மாறினா தான் அங்கே வந்து பெரும்பாலும் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க எல்லாம் ஈழ இதில் தான் இருக்காங்க. அதே மாதிரி ஈழத்தமிழர்கள் இங்கே இருக்கத்தான் செய்வாங்க. இது இப்போ வந்து ரெண்டே பிரித்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஈழம் தீர்வு பிற பிரச்சனை. ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு ஒரு தனி மனிதன் அவர்களுக்கான உரிமை இன்னொன்று தேவைப்படுது. நம்ம ஈழம்ன்ற விஷயத்தை வச்சுக்கொண்டு அந்த உணர்வு வேற தேசங்களில் இருக்கிற மாதிரி இந்தியாலையும் அந்த வாய்ப்புகள் இருந்தால் கொடுக்கலாம்னு தான் என்னுடைய கருத்து. ரெண்டாவது வந்து இப்போ ஈழம்ன்றது ஒரு விவகாரம், அது தனியாக நீங்கள் ரெண்டையும் கனெக்ட் பண்ணால் நிறைய குழப்பம் வரத்தான் செய்யும். ஆனால் இங்கே உள்ள ஒரு பிறந்து வளர்ந்தக்கூடிய ஒரு சிறுவனுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவன் வந்து கடைசி வரைக்கும் அந்த இதை சுமந்துக்கிட்டு வாழ்கிற எங்கே போனாலும் அந்த கேள்வி இருக்கும் இல்லையா? நீ ஒரு அகதி என்னும்போது கல்வி நிலையங்களில் வரும், வேலை வாய்ப்படங்களில் வரும், திருமணத்தில் எங்கே போனாலும் தொடர்ச்சியாக வரும்போது அவன் வந்து எப்படி சர்வைவ் பண்ணுறான். இப்போ ஈழம்ன்ற விஷயத்துக்காக மச்சுக்கொண்டு நம்ம இதை வந்து அவனுடைய உரிமையை அது தனிமை. இப்போ எல்லா நாட்டிலையும் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, பிரான்ஸ், எல்லா நாட்டிலையும் இருக்கிற ஒரு உரிமையை இந்தியா மட்டும் கொடுக்கணுன்ற எல்லா இடத்தையும் இருக்கிறது தான். இப்போ குறைந்தபட்சம் வந்து அவர்களுக்கு வந்து குடியுரிமைக்கு நிகராக ஏதாவது ஒன்று கூட உருவாக்கலாம். ஒரு ஸ்பெஷல் கார்டு ஏதாவது ரெடி பண்ணலாம். குடியுரிமை கொடுக்குறோமே, ஆனால் நீங்கள் என்னோட இது இப்போ இரட்டை குடியுரிமை இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை செய்யலாம். ஆனால் குடியுரிமை செய்யாமல் இப்போ 4 தலைமுறை ஆகிட்டு இன்னும் இப்படியே போக 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 அது ஒரு தனி சாதி, ஒரு அடக்கப்பட்ட சாதி மாதிரி ஏதோ ஒரு விதமாக அது உருவாகிட்டு வந்துட்டு கடினமான விஷயம். 2009 அந்த காலகட்டத்தை வந்து எப்படி எதிர்கொண்டீங்க? அங்கே நடந்த இதெல்லாம் வந்து இங்கே இருந்துட்டு பார்க்குறதும், அதன் பிறகு பிந்தைய காலம், இப்போதைய ஆட்சி மாற்றங்கள், ராஜபக்சேகள் தப்பி ஓடினது, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? 2009 பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் யாருமே கற்பனை செய்ய முடியாத நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அது வந்து அப்படி ஒன்று நடக்கும் என்றதை கூட யாரும் கணிக்க முடியாத ஒரு நிகழ்வு இருந்துச்சு. அது பல விஷயங்கள் பின்னாடி இருக்குது. அது நமக்கு நம்ம விவரிக்கிறது கடினமானது. ஆனால் வந்து அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்றது நம்ம என்றென்றைக்குமே வந்து தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம். ஒரு மக்கள் கூட்டம் அவங்க யாராக வேணா இருக்கலாம், இனம் மொழி முக்கியம் இல்லை,
ஒரு சக மனிதர்கள், சக சக மனிதர்கள் உயிர்கள். உயிர்கள் கொல்லப்படும் போது நம்ம எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? ம். அரசுகள் வந்து அந்த மக்களை போராட்ட விஷயங்களை விடுங்க, மக்களை காப்பாற்றுறது, ம். உயிர்களை காப்பாற்றுற விஷயத்தில் எல்லாரும் ஒரு பெரிய ஃபெயிலியர். ம். இவ்வளோ உலக நாடுகள் இருக்குது, இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, இவ்வளோ மனித உரிமை சங்கங்கள் இருக்குது, எல்லாமே என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு? ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் தூரம் தான், ஒரு 10-15 வருஷம், இப்போ 20 வருஷம் ஆகிட்டு. ஆனால் அன்றைக்கி செஞ்சுருக்கலாம் எல்லாரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதில் வந்து விரிவாக நம்ம ஆனால் வந்து இங்கே எல்லாருக்குமே வந்து ஒரு தேசம் அப்படியே இருக்குது. எங்களால் வந்து இன்னும் இந்த நாட்டுக்கு ஏன் போக முடியலை அப்படின்னா அதோட தேசம் இருந்து இப்போ அந்த தேசம் இல்லை. அது இன்னொரு படையால் ஆக்கிரமிக்கப்பட்ட, இன்னொரு சட்டத்தால் நிர்வகிக்கப்படுற ஒரு நிலமாக இருக்கிறபடியால் அது அந்த நிலம் வந்து இங்கே நினைவுகளில் மட்டும்தான் அந்த நாடு இருக்குது. இப்போ புத்தகங்கள்லையோ நாவல்கள்லையோ எழுத்துக்கள்லையோ இப்படியாக தான் அந்த நாடு வந்து மிச்சமாக, அந்த நாடு மிச்சமாக இருக்குது. அது அதை மீள முடியாத துயர் வந்து எல்லாருக்குமே இருக்குது. அந்த இதிலேருந்து வந்தவங்களால பல பேரால் முடியலை. அவங்க வந்து என்ன அந்த கற்பனையில் தான் இருக்காங்க. அது முட்டாள்தனமான பல பேர் கருதலாம். ஆனால் அவங்க அந்த நினைவுகளோடையே வாழ்ந்து அப்படியே சாக தான் தயாராக இருக்காங்க. அவங்களால அதை மீண்டு வரவே முடியாது, ஒரு சிந்தனைக்கே போக முடியலை. அந்த இறுதி யுத்தத்தில் வந்து கடைசியாக இந்த கேள்வியை தவிர்க்கவே முடியாது. தலைவர் இருக்காரா இல்லையா, கூட இருந்தவர்கள் இருக்காங்களா, அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்களா, இப்போதை வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தணும்னு ஒரு தரப்பும், இல்லை அவர்கள் இருக்காங்க, மகள் இருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்பும். இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அரசியல், வர்த்தக அரசியல் இருக்குன்னுலாம் வந்து சொல்லப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நான் வந்து இப்போ நேரடி உங்கள வந்து இப்போ என்ன அளவில் தான் நான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். இல்லை, அப்போ அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகவல் இருக்கலாம், ஒவ்வொரு விஷயம் இருக்கலாம். நான் வந்து ஒரு சாதாரண குடிமகனா அங்கிருந்த நிறைய நண்பர்கள் தெரியும், இந்த படியில் தான் என்னால் பதில் சொல்ல முடியும். ஆனால் இறுதியில் வந்து எல்லாருமே மரணித்து விட்டார்கள் அப்படின்றது தான் நான் தலை உட்பட எல்லாரும் மரணித்தாங்க நான் அறிந்த தகவல். ஆனால் வந்து அதை அது வந்து நிரூபிக்கிறதுன்றது கடினமானது. அந்த மாதிரி சூழலில் பல விஷயங்களை நம்ம நிறுவ முடியாது, அது ரொம்ப கடினமானது. ஆனால் நீங்கள் நம்பலாம், இப்படி இவ்வளவு தான் சாத்தியங்கள் அப்படின்றத வச்சு நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனால் என்னுடைய நான் அறிந்த வரைக்கும் அதாவது ஒரு தொலைவில் ஒரு இதில் அறிந்த வரைக்கும் எல்லாருமே மரணித்துட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து மக்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி தான், இப்போ எப்படி அந்த ஈழமண்ண இருக்குன்னு நம்ப விரும்புகிறாங்களோ அது மாதிரி நமக்கு பிடித்தமானதை விரும்புகிற மனசு அவர் வந்து இருக்கிறாரு அப்படின்னு நம்புறவங்க இருக்கிறாங்க. அவங்க நம்பட்டும், அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நான் கடவுள் இல்லை அப்படிங்கிற இருக்காரு இல்லைங்கிற வாதம் மாதிரி 2 பேருமே இருக்கட்டும், அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து யார்கிட்டையும் போய் இதுக்காக ஒரு வாதம் செய்கிறத நான் விரும்புறது இல்லை. அதை அவங்க நம்புகிறாங்க, இருக்கலாம் அப்படின்னு அவரோட நம்பிக்கை. ஆனால் வந்து இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அந்த இருக்கிறார் என்றதிலிருந்து எழும்பக்கூடிய அரசியல் வந்து ரொம்ப தவறானது. இந்த இருக்கிறார் என்றத ஒரு இடத்தை வச்சுக்கொண்டு நம்ம இங்கே ஒரு அரசியல், இப்போ கடவுள் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அரசியல் கால மாற்றுகள் நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது. கடவுள் இருக்கிறான்னா அவர் ஒரு வேறு சப்ஜெக்ட். ஆனால் கடவுள் வேறு விஷயங்களை செய்கிறார், ஆணையிடுகிறார், இப்படியெல்லாம் சட்டத்தை இப்படியெல்லாம் வரும்போது நிறைய பிரச்சனை இருக்குது. அப்போ இருக்கிறான்றதை வச்சுக்கொண்டு இங்கே ஒரு தவறான அரசியல் நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. அது ஈழத்தவங்களுக்கு பெரிய சலிப்பாக இருக்குது. அது அவர் இருந்தால் இவ்வளோ நடக்குமா? ஆட்டோமேட்டிக்காகவே நடக்காது. நிறைய விஷயங்கள் மாறி, இவ்வளோ காலத்துக்கு பல விஷயங்கள் மாறி இருக்கலாம்ன்றது தான். அப்போ இல்லைன்றதை என்னுடைய இது, பட் இருக்குன்னு நம்புறவங்க நம்பலாம். இன்னைக்கு அந்த களம் வந்து அதே போராட்ட குணத்தோட இருக்கா, அந்த மாதிரி எப்படி இருக்குது? இல்லை, என்னுடைய இதில் வந்து இப்போ ஆயுத போராட்டம்ன்றது வந்து யாருக்குமே அதில் வந்து இது கிடையாது. ஆயுத போராட்டம் மீண்டும் அது வந்து சாத்தியம் யாருக்குமே ஆயுத சாத்தியம் இல்லை, விருப்பமும் இல்லை. விருப்பமே இல்லை. சாத்தியம் இல்லைன்றதை விட விருப்பமே யாருக்கும் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய அழிவை பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு அழிவை வந்து இந்த இனம் சந்திக்கக்கூடாது, அவ்வளவு மோசமான ஒரு அழிவு. ஏன்னா அந்த போராடினவங்களுக்கு நிறைய நம்பிக்கைகள் இருந்திருக்கு. உலக நாடுகள் இருக்குது, ஐநா இருக்குது, எல்லாம் இருக்குது, மனித சமைகள் இருக்குது, எல்லா கண்ணு முன்னாடியுமே ஒரு அழிவு. அப்போ எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னும் போது இந்த எல்லா நம்பிக்கையுமே ஒரு பொய். இப்போ ஐநான்றது நம்ம காலங்காலமாக ஒரு மிகப்பெரிய விஷயமா நம்புறோம் இல்லையா? ஆனால் அது ஒரு டம்மி பொம்மை அப்படிங்கிற பொம்மை. அது வந்து பார்த்துட்டு போயிட்டு ஓ செத்துட்டாங்களா, ஓ ஸோ சாரி, அதுதான் வந்து ஐநாவாக இருக்குன்றது அடையும் போது அப்போ நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஸோ ஆயுத போராட்டம்ன்றது யாரும் நினச்சி கூட பார்க்காதீங்கன்றதான் என்னுடைய கருத்து. எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இந்த ஈழ உணர்வுன்றது அது அப்படியே தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க எங்கே இருந்தாலும் இந்த உணர்வு வந்து மாறாது. அவங்க வந்து ஈழம் கவர்மெண்ட் கூட நினைக்கிறாங்க. ஆனால் அது எப்படின்றதை பற்றின எந்த ஒரு தெளிவு கிடையாது. அது இப்போ ஒரு போருக்கு பிந்தைய, ஒரு பேரழிவுக்கு பிந்தைய ஒரு இனத்தோடைய அடுத்த கட்ட நகர்வு ஏதாவது நடந்ததா? இல்லை, இது வந்து ரொம்ப சிக்கலாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஈராக்கு இது ஆப்கானிஸ்தான் எடுத்துட்டிங்கன்னா, அவங்களோட பகுதியினர் இருந்தாங்க. அவங்க எங்கேயோ இருந்தவங்க அதை ஆப்ரேட் பண்ணாங்க, இப்போ பல விஷயங்கள்லாம் இருந்தது.
இங்கே அப்படியான எந்த ஒரு விஷயமுமே இல்லை. அங்கே இருந்த எல்லாருமே இன்னொன்று அதெல்லாம் ஒரு நாடு அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட நாடு. அந்த இப்போ அந்த என்னோட படம் வந்தால் கூட அந்த நாடு அப்படியே இருக்குது. இப்போ படம் போகுது மறுபடியும் நாடு வருது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இந்த 2009க்கு பிறகு அந்த தலைமை உட்பட எல்லா விஷயங்களுமே இல்லை கிட்டத்தட்ட. இப்போ இருக்கிறதாக நம்பப்படுறவங்க எல்லாம் கூட ஏதோ ஒரு இருக்கிறாங்க, ஏதோ வாழ்நாளை கடத்தக்கூடிய அவ்வளவுதான் அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் 2 சண்டையாக அவங்க 2ஆக பிரிவாங்க. இது சரியாக வராது. ஏன்னா அது பல தலைமைகள் பல பேர் இருக்காங்க. தலை இல்லைன்னு சொன்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான். ஒரு தலைவன் இல்லைன்னா அந்த இனம் அதே பிரச்சனை தான். இன்றைக்கி உலக நாடுகளில் திடீர்னு கனடாவில் 2 பேர் வரணும், அப்புறம் சுவிஸில் ஒரு குழு கூடும், அப்புறம் பிரான்ஸில் ஒரு குழு வரும், நான் தானும் மாறி 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 நடக்குது. அது ஒரு ஆக்கப்பூர்வமாக எதுவும் ஒரு நகர்வு நடக்கலை. உத்தரகுமாரன் அமெரிக்காவிலேருந்து கொஞ்சம் சில முயற்சிகள் செய்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுவும் பெருசாதாகலை. உண்மையில் தமிழர்களுடைய மிகப்பெரிய பலவீனம் இப்போ தான் தெரியுது. இவ்வளோ காலமாக சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி இல்லை. ஒரு தலைவன் இல்லைன்னா இவங்க என்ன ஆவாங்கன்றது இன்னைக்குள்ளவங்களில் பார்த்திங்கன்னா கூட இப்போ நிறைய கோஷ்டிகள் நிறைய பிரிவாக இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேர் 10 பேர் ஒரு கூட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சரை செலுத்துவாங்க. அப்புறம் இல்லைன்னு ஒரு கொஞ்சம் இப்படி பிரிஞ்சு இருக்காங்க. ஆக்கப்பூர்வமான செயல் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இலக்கியத்தில் தான் கொஞ்சம் இருக்குது. இலக்கியத்தில் இருக்குன்னா அவங்க கலை ரீதியாக பண்பாட்டு ரீதியாக சில விஷயங்களை பதிவு பண்ணுறாங்க. இப்போ அகரமுதல் மாதிரியான எழுத்தாளர்கள் அந்த களத்தையே பதிவு பண்ணுறாங்க. போராட்டங்கள் எப்படி இருந்துச்சு, போராளிகள் மக்களுக்குமான உறவுகள் எப்படி இருந்துச்சு, இழப்புகள், இதுதானே டாக்குமெண்ட்டுகளை கலையாக பதிவு பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய டாக்குமெண்ட் மாதிரி எழுதப்பட்டாலும் இப்போ கலையாக பதிவு பண்ணுற மூலமாக நிறைய கடத்துகிறாங்க. இப்போதைக்கு இதில் செயற்பாடு அப்படின்னு பார்த்தா இலக்கியத்துறை தான் ஓரளவு சினிமா இன்னும் எழும்பி வரலை. அதான் அதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. இப்போதைக்கு எழுத்துத்துறையில் மட்டும்தான் ஒரு தெளிவான பாதை இருக்குது. இப்போ அங்கே நடந்த ஆட்சி மாற்றங்கள், அங்கே உள்ள ஈழத்தமிழர்களுடைய மனநிலை அவர்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? இல்லை, அப்போ என்னென்னா இலங்கையில் தான் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. இலங்கையில் எந்த தலைமை வந்தாலும் தமிழர்களுக்கு ஒன்றுமே இல்லை. தமிழர்கள் அங்கே எப்போவுமே சிறுபான்மையாக வேறொரு தரப்பில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையும் குறைவு. அவங்களால சட்டத்தை மாற்ற முடியாது, மாற்றுறதுக்கான எந்த சாத்தியங்களும் இல்லை. இப்போ ஒவ்வொரு அரசு வரும்போதும் தமிழர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு காலங்காலமாக சொல்கிற மாதிரி தான் இந்த தடவையும் சொன்னாங்க. இன்றைக்கி ஒரு கம்யூனிஸ்ட் சில செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசப்பட்டது. இல்லை, இடையில ராஜபக்சேகள்லாம் உயிர் தப்பி ஓட வேண்டிய ஒரு சூழல்லாம் வந்துச்சு. அப்போ ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற மாதிரியான அடுத்த கட்ட அது ஒரு இடதுசாரி பின்னணி கொண்ட ஒரு அரசு வந்திருக்கு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா அங்கே போராடினவங்க எல்லாம் சிங்களவர்களாம், தமிழர்கள் யாரும் போராடலை. சிங்களவர்கள் அவங்க பகுதியில் உள்ள அரசை மாற்றுறதுக்காக போராடுறாங்க. தமிழர்கள் அப்பவும் வேடிக்கை பார்க்குற தமிழர்கள் போராடி இருந்தால் அது தீவிரவாதமாக மாற்றப்பட்டிருக்கலாம். அந்த போராட்டமே கூட திசை திருப்புறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. சிங்கள மக்கள் தங்களுடைய வறுமையை எதிர்கொள்றதுக்காக, ஏன்னா இவ்வளோ காலம் இலங்கை அரசு போகிற காரணம் காட்டிக்கொண்டு அவங்கள தக்க வச்சுட்டு இருக்கு. நான் சண்டை போடுறோம், அதனால் இவ்வளோ தான் தர முடியும். இப்போ சண்டையே இல்லைன்னா நாடு இவ்வளவு கஷ்டப்படுது. ஆனால் ராஜபக்சே ஃபேமிலி அவங்க அரசியல் உள்ள இல்லாமல் ரொம்ப பணம் பெருகிட்டே இருக்கும்போது மக்கள் கேள்வி வருது. அந்த இதை இந்த கம்யூனிஸ்டுகள் பயன்படுத்தி அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் அவங்களால எதுவும் செய்ய முடியலை. அதுக்கு முக்கியமான காரணம் இலங்கை அரசு ஒரு காலத்தில் வாங்கின கடன்கள். போகிற நடத்துறதுக்கு எல்லா நாட்டுகிட்டையும் எல்லாத்தையும் கையெழுத்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா நாடுமே லைனில் நிற்கும் போது அவங்களால சமாளிக்க முடியலை. அதான் மெயின் ரீசன். இப்போ இலங்கையில் எந்த மாற்றமுமே தமிழர்களுடைய மாற்றமே இல்லை. அது சிங்களவர்களுடைய மாற்றம். அதில் வரக்கூடிய ஏதோ ஒரு விளைவு சின்ன பாதிக்கும். தமிழர்களுக்கும் அதுக்கும் தொடர்பே இல்லை அப்படிதான் சொல்ல முடியும். இந்த சூழலில் தமிழ்நாட்டு அரசியலில் ஈழம்ங்கிறது எப்போவுமே ஒரு வகையான ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளாகவே இருந்தது. 2009க்கு அப்புறம் பலரும் கூட அதுக்கு முன்னாடி பேசியவர்கள் பலரும் கூட அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே வேறு மாதிரி கரைஞ்சிட்டாங்க. சீமான் அதை மேதகு அவர்களையும் அந்த விடுதலை போராட்ட விஷயத்தையும் தமிழ் தேசிய அரசியலையும் அவர் முன்னெடுத்து ஒரு பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கார். இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் அந்த 2009க்கு முன்னாடியே நான் அதை பார்க்கக்கூடிய இருந்துச்சு. அப்போ ஒரு ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தகவல் தான். ஒரு சாதாரண போஸ்டரை நீங்கள் ஒட்டினா கூட அதை கிளிக்கப்படுற ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஏற்பட்ட ஈழப் போராட்டத்துடைய விஷயங்கள், அதுக்கப்புறம் பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு அமைப்புகள் வந்துச்சு. சீமானும் வந்தார், பல பேரும் வந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே நிறைய அதை சென்றடைஞ்சிச்சு. அடிப்படையாக 2 போர் கூட அதை சென்றடைச்சிக்கலாம். ஆனால் அதை ஓரளவுக்கு தக்க வச்சதில் சீமானுடைய பங்களிப்பு இருக்கிறதா தான் நான் நம்புகிறேன். உறுதியாக அதை சொல்லலாம். இப்போ கூட இல்லை, சகஜமாக மாறி இருக்கேன். நீங்கள் சீமான் இந்த நாம் தமிழர் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் தலைவர் அவர்களுடைய புகைப்படத்தை சாதாரண வைக்க முடியாது, ஈழம்ங்கிற வார்த்தையை போஸ்ட்டில் ஒட்ட முடியாது,
ஆனால் அதெல்லாம் உடைச்சி இன்னைக்கு சகஜமாக மாற்றினதில் அவருடைய பங்களிப்பை மறக்க முடியாது. தமிழ்நாடு என்ன பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை இடத்துக்கு அதை கொண்டு சேர்த்ததில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதில் ஒன்றும் மாட்டுக்கு. சரி, அப்படியான ஒருத்தரை வந்து ஈழத்துல இருந்து ஒருத்தர் எம்பின்னு சொல்லிட்டு அடிக்கடி இங்கே வந்து அசிங்கப்படுத்தி பேசிட்டு போகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ வந்து ஈழத்துலேருந்து யாராவது வந்த உடனே நம்ம ஈழத்தமிழர் கருணை அடிப்படையில் முதல்ல அவரை சேர்த்துக்கிறோம். அவர் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஈழத்துலேருந்து வந்தாலே அவர் ஆமாம், ஒரு ஈழத்தமிழர் எல்லாருமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அவருடைய பேக்ரவுண்டுன்னா அவர் எப்படி அரசியலுக்கு வர்றது, அவருடைய இதை பற்றி தெரியறதில்லை. ஆக்சுவலாக அவர் வந்து அவரை பற்றி நம்ம வந்து இப்போ உரையாடுறதே ஒரு நேர விரயமாக்குற அவசியமற்ற ஒரு விஷயந்தான். அது இவ்வளோ பெரிய அரசியலாக இங்கே பேசப்பட்டது ஊடகங்களில் வந்தாலே எனக்கு பயங்கர சிரிப்பாக தான் இருந்துச்சு. மக்கள் தமிழர்கள் வந்து இவ்வளவு அங்கே முட்டாள்கள் கொஞ்சம் பேர் அதை செஞ்சிட்டாங்கன்னா அதை இங்கே வர வச்சு இங்கே அது ஒரு விஷயமாக்கி அது ஒரு அது என்னவா இருந்தாலும் தலைவருக்கு எதிராக அதை வந்து சீமானை குறிவைத்து சீமானை சுட்டு விடுவேன் வச்சு விடுவேங்கிற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு இருக்குது. அது இங்கே உள்ள ஊடகங்களும் வந்து பதிவு பண்ணுது. அதை யோசிச்சு பாருங்க, ஒரு இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் வந்து சுட்டுப்பிடுவேன்னு பேசுவார் அப்படின்னா பார்லிமெண்ட்லேயே பேசுகிறான்னா அவருடைய தராதரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நம்ம யாரை முன்னிலைப்படுத்தி ஒரு விஷயத்தை அணுகிறோம்ன்றது ரொம்ப முக்கியமான. நான் ஏற்கனவே இப்போ நண்பர்கிட்ட சொல்கிற மாதிரி இப்போ டக்ளஸ் தேவானந்தா மாதிரி ஒருத்தர் வந்து அவர் வந்து ஈழ விடுதலை நிறைய பிரச்சனையான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அவரில். ஆனால் அவருக்கு கூட ஒரு வரலாறு இருக்குது. அவர் வந்து வாக்களிக்கு மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, அணுகியிருக்காரு. அவருக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம். இப்போ அவரை வச்சுக்க நம்ம பேசும்போது கூட எதிரியாக கூட அவருக்கு நம்ம இடத்தை கொடுக்கலாம், நண்பராக ஏதோ ஒரு இடத்துல கொடுக்கலாம். லட்சணம் மாதிரியான ஆட்கள் வந்து நேற்று உருவான திடீரென்று வந்த ஒரு ஆட்கள் ஒரு கோமாளி திடீர்னு வந்து டான்ஸ் ஆனோம் நம்ம வந்து பரபரப்பாக திரும்பி பார்ப்போம். 4 நாள் அதை மறந்துடுவோம். ஆனால் மீடியாக்கள் வந்து அதை ஒரு முக்கியத்துவமாக கொடுக்கறது மூலமாக அதை இங்கே உள்ள ஒரு தலைவருக்கு எதிராக ஏதோ ஒரு கருத்தில் அவருக்கு எதிரான ஆட்கள் வந்து அதை பயன்படுத்துகிற அது இங்கே உண்டு இல்லையா? நமக்கு யாராவது இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கிற அந்த மாதிரி தான் நடந்தது. அதில் வந்து ரொம்ப அது ரொம்ப மோசமான விஷயம். அது மீடியாக்கள் அதை கொண்டு போனதே மீடியாக்கள் எவ்வளோ கீழ்த்தரமாக இருக்குது, கீழே இறங்கிருச்சுன்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு தலைவர்னால் யார் பேசுகிறாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த முக்கியத்துவமும் அதுக்கு இல்லை அவருக்கு. தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல்களையும் வந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. இந்த மாற்றங்கள் விஜயுடைய வரவு இது நாள் வரைக்கும் திராவிட கட்சிகளுடைய சாம்ராஜ்யங்கள் தகர்க்கப்பட்டு விஜய்ங்கிற ஒரு திரைபிம்பம் வந்து அதிகார மையத்தில் உட்கார்ந்துருக்காரு. இந்த சூழல் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள்லாம் கூட வந்து சில பதிவுகள்லாம் எழுதியிருந்தீங்க, உங்களை கூட வந்து விஜய் ஆதரவு அப்படின்னு மாற்றி விட்டாங்க. நான் வந்து இந்த 2 ஆட்சியுமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கலைஞருடைய ஜெயலலிதா அவங்க எல்லாரும் எடப்பாடி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்கேன். இன்றைக்கு வந்து இந்த மாற்றத்தை வந்து யாருமே எதிர்பார்க்கல. நான் கூட நிச்சயமாக விஜய் ஒரு 10 தொகுதியை தாண்டுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அவர் ஜெயிப்பார், 10 தொகுதி வேறு. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, வழக்கம் போல நம்ம வாக்குகளை பிரிப்பாங்க, வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், அவங்க பாடல ஆளுவாங்க, அதுதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டிலேருந்தே எனக்கு பெரிய அதிர்ச்சி தான் நடந்தது எல்லாமே. வந்து இப்போ வந்து உண்மையிலேயே சொல்லணும்னா தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் இருக்குது. அதை நான் வந்து எல்லா விஷயத்தையும் இப்போ திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் தான் முட்டடிச்சு வந்திருக்கேன். இந்த கோயிலே உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியுது. அதுக்கு முன்னாடி நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். அந்த கோயில்லையே ஒரு மாற்றம் தெரியுது உங்களுக்கு. அப்போ எல்லா இடத்துலையும் ஒரு மாற்றம் நிகழுது. நிறைய நண்பர்கள் பலவிதமான துறைகளில் இருந்தும் கூட அந்த மாற்றத்தை வந்து எனக்கு கிட்டத்தட்ட அது 60 வருஷமாக இதாத மாற்றம் போல் தெரியுது. அதனால தான் அவங்களுக்கு தனியாக தெரியுது, இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது. அது ஒரு வித்தியாசமான விஷயம். இல்லை, என்ன கேட்டால் திராவிட கட்சிகள் ஒழிக்கப்பட்டதே பெரிய மாற்றம்ங்கிறேன். இது நாள் வரைக்கும் நீங்கள் பணம் கொடுத்து தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும். அவரா பெரிய ஆள், அவரா இப்போ அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமாக பார்த்த பல பெரும் சாம்ராஜ்யங்கள் எல்லாமே தகர்க்கப்பட்ட ஸ்டாலினே தொடரட்டும்னு பிராண்ட் அம்பாசிடரே அவர் முகத்தான். அவரே வந்து தோக்கடிச்சிட்டாங்க. இப்படி பெருந்தலைகள் எல்லாம் சாய்க்கக்கூடிய அளவுக்கு வந்து விஜயுடைய வெற்றி வந்திருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய மாற்றமாக தான் கருத முடியுது. ஏன்னா இன்னொன்று, தமிழ்நாடு முழுக்க திமுக ஒரு தீய சக்தின்னு கொண்டு போய் சேர்த்தாங்க. இதை விட பெரிய என்ன மாற்றம் வேணும் நமக்கு? இல்லை, தேர்தல் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். தேர்தலில் பணம் கொடுக்குறதா தவறுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லாருமே அதை வச்சு தான் இங்கே ஒரு பெரிய அரசியல் நடந்துடும் போது அதில் ஒரு மாற்றம் வர்றதுன்னா வரவேற்க வேண்டிய விஷயம் இல்லைங்களா? நான் இதில் வந்து பணத்தை வாங்கிட்டே மாற்றி குத்திட்டாங்க, அது ரொம்ப முக்கியமான இருக்கலாம். ஆனால் வந்து இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதை நீங்கள் இப்போ சாதாரண விஷயங்கள்லையே ஒவ்வொரு துறையிலையும் எப்படி இருந்திருக்கின்ற இன்னைக்கு படிக்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ நாளாக யாருக்கும் தெரியாமலாம் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் வருது. ஆனால் ஒரு விதத்தில் வந்து சில பிரச்சனைகளும் இருக்குது. இப்போ இவர் ஒரு நடிகர் என்றபடியால் இயல்பாகவே உடைய நடவடிக்கை பாவனைகள் பேச்சுக்கள் எல்லாமே ஒரு சினிமா தனம் இருக்கிறபடியால் சில பேருக்கு அது ஒரு சின்ன விஷயம் நேரிடலாக இருக்குது. ஆனால் வந்து இப்போ கல்வித்துறையில் இப்போ நீங்கள் ஒவ்வொரு துறையாக நீங்கள் செய்திகளை பார்த்தாலே தெரியும். கல்வித்துறையாகட்டும், மருத்துவத்துறையாகட்டும், அதே மாதிரி இப்போ
அறநிலையத்துறை இந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றிலையும் வந்து ஒரு சேஞ்சஸ் ஒன்று தெரியுது. அது நம்ம பார்க்கக்கூடிய மாதிரியான சேஞ்சஸாக இருக்குது. ஆனால் இதனுடைய விளைவுகளை நீங்கள் முழுமையாக பார்க்குற கொஞ்சம் காலம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சேஞ்சு தான், மாற்றத்துக்கான காலம். ஆமாம், மாற்றத்துக்கான ஒரு தொடக்கமாக நான் பார்க்குறேன். இவ்வளோ காலமும் இருந்தவரிலிருந்து ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி வர்றதுக்கு எல்லா கட்சிகளுமே தங்களோட மறுபரிசீலனை செய்யலாம். அது மூலமாக ஒரு புதிய இதை உருவாக்கலாம். பழைய விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தாத்தா எம்எல்ஏ இருந்தேன்னா இதில் மட்டுமே இல்லாமல் ஒரு புதிய இது எல்லா கட்சியிலையுமே புதியவர்கள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து இந்த விஜயுடைய வருகை வந்து ஒரு தொடக்கமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாளாக அது நடக்காதுன்னு எல்லாம் நம்பினபடியாலேயே எல்லாருமே ஒரு சோர்வில் பெருசாக அதில் ஒரு ஆர்வம் காட்ட 1 வருஷம் முயற்சி செய்வாங்க, அப்புறம் எதுவும் நடக்கும். ஆனால் இந்த தடவை ஏற்பட்ட மாட்டே எல்லாரும் நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஏன் நம்மளும் வந்துட முடியாது, நம்ம கருத்தியில் கொண்டு போகலாம், நம்ம மக்களை சென்று. இன்றைக்கு வந்து மீடியா மாறி இருக்கு, பழைய அரசியல் முயற்சிகள்லாம் இல்லை. இன்றைக்கெல்லாம் யூடியூப்போ இன்ஸ்டாகிராம் ஒரு தனி மனிதனுமே ஊடகமாக மாறிட்டாங்க. ஊடகமாக அவங்க பிரச்சனையை பேசலாம் கொள்ளலாம்ன்ற பார்த்து வந்தேன். ஸோ இந்த விஜய் வருகைன்றதை நான் ஒரு ஆரம்பம்ன்ற விட இதுலேருந்து ஒரு மாற்றம் உருவாகிறதுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு தொடக்க புள்ளியாக அதை பார்க்குறேன். ஆனால் இதை வந்து சரியாக கொண்டு போவாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம போகும்போது தான் சொல்லுவோம். ஒரு ஈழத்தமிழராக வந்து விஜயோடைய ஆட்சி நீங்கள் வைக்கக்கூடிய நீண்டகால கோரிக்கையான அந்த குடியுரிமை அதுக்கான முன்னெடுப்புகள் எதுவும் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லை, அதாவது ஒவ்வொரு ஆட்சி வரும்போதும் கடந்த ஆட்சியிலையும் சரி இந்த ஆட்சியிலையும் கூட வன்னியரசு அவர்களை சந்தித்து வந்து மனுவெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் கொடுத்துருக்காங்க, எல்லாரும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வந்து ஈழத்தமிழுக்கு வந்து குடியுரிமை கொடுக்கலன்னா வந்து கேம்ப் விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மென்மையான போக்கை கடைப்பிடிக்கலாம், கொஞ்சம் அணுகுமுறைகளில் ஒரு நல்ல இதை உருவாக்கலாம். ஏன்னா எல்லா துறையிலையும் அதை முயற்சி செய்கிறாங்க இல்லைங்களா? இல்லை, ஒரு புதிய அரசு வந்திருக்கு, உங்களோட தரப்பு கோரிக்கைகள் வைத்தா அவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிடுங்கிறதுக்காக கேட்குறேன். முக்கியமாக வந்து கேம்புகளில் உள்ளவங்களுக்கு வந்து சுதந்திரமான இது உருவாகணும். அவங்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அவங்க வந்து இப்போ எந்த கேட்டகரியும் வராத ஒரு சின்ன சிக்கலெல்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு கேட்டகரி உருவாக்கலாம், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயத்தை உருவாக்கலாம். முக்கியமாக கல்வி வேலைவாய்ப்பு கொடுத்தாலே அவங்க ஓரளவுக்கு சர்வைவல் வந்து ஒன்றா பண்ணாருமேனா அவங்க கேம்ப் விஷயத்தை கூட கொஞ்சம் தவிர்க்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேம்ப் சிஸ்டத்தை கொஞ்சம் சரி பண்ணலாம், கருணையோடு அணுகணும். ஏன்னா அவங்க வந்து நீங்கள் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய இதெல்லாம் அவங்க இருக்காங்க, அவங்களால எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் கருணையோடு அவங்கள பார்க்கணும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறது. முக்கியமாக கல்வி வேலைவாய்ப்பில் வந்து நல்ல விதமாக செய்யணுன்ட்டு இருப்போம். குடியுரிமை வந்து மத்திய அரசு சம்மந்தப்பட்டபடி இருந்தாலும் அழுத்தம் கொடுக்க அதுக்கான ஒரு அழுத்தத்தை விஜயால் அது செய்யலாம். முக்கியமாக வந்து கருணையோடு அணுகுங்க, அதான் நான் கேட்குறேன். ஏன்னா சட்ட 100 விஷயங்களை சொல்லலாம், நீங்கள் கொஞ்சம் கருணையோடு அணுகினா அவங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும், ஒரு பாதுகாப்பு உணர்வு வரும். அது மூலமாக என்ன அவங்க ஒரு மன ரீதியாகவும் ஒரு சரியான வாழ்க்கைக்கு வர்றதுக்கு உதவும்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.